வணக்கம் நல்லுள்ளங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோஸ் பார்ப்போமா அம்மூஸ் கிச்சனில், மேகலை ரேண்டம் டாஸில் அம்மூஸ் கிச்சனில். அதாவது பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு இருக்கலாம். உளுந்தம்பருப்பு அரிசி முறுக்கு செய்ய போகிறேன். உளுந்தம்பருப்பு நல்லா ஒரு கட்டோரி, அதாவது இந்த கட்டோரி இருக்குது அந்த அளவுக்கு ஒரு கட்டோரி எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் அரைக்கணும். அதை மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இதுதான் இருக்கும். செஞ்சு பார்ப்போம். இதில் என்ன முடியும் தண்ணி கரைச்சி தண்ணி நான் ஊற்றவே இல்லையே. இல்லை தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்புக்கு தான் நான் முக்கால் இந்த இது வரைக்கும் எடுத்தேன். இது வந்து ஆக்சுவலி பிரசாதம் வைக்கிற கப்பு, வெள்ளி கப்பு. தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆமாம், இதோட சின்ன கப்பு இல்லை, அதனால இதை எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, இதோட பெருசாக தான் இருக்குது. எல்லாமே பெருசாக இருக்குது. அதனால இதை வந்து அளவாக எடுத்து போடும். இப்போ இதுக்கு வந்து 4 கப்பு மாவு எடுத்து இதில் போட போகிறேன். போடணும் மாவு. அரிசி மாவு. என்ன மாவு? அரிசி மாவு. ஜீரகம் போட்டால் கையில் போடுவீங்க, அப்படி நசுக்கி போடுங்க. எள்ளு இருந்தால் எள்ளு போடுவோங்க. என்கிட்ட வந்து கருப்பு எள்ளு தான் இருக்கிறதுனால எள்ளு. இது வந்து ஓமம். போடுங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு எடுத்தோம் காணாது. இப்போ வந்து உப்பு அஜ்வாயின் எல்லாம் போட்டு நம்ம கிளறிட்டோம், நல்லா இதாக்கிட்டோம். இந்த டைமில் கொஞ்சோட பட்ரு போடுங்க. அதாவது இவ்வளோ ஒரு அரை ஸ்பூன் பட்ரு போடுங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி நல்ல மாவை எப்போ போல நம்ம முறுக்கு மாவுக்கு பிணையிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுறோம் அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் சுட வச்சு ஊற்றுங்க. உங்களுக்கு நல்லா சூடாச்சு. நான் இது ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கீங்களா? 1.5 குழிக்கரண்டி ஊற்றிருக்கோம். அந்த சின்ன கரண்டிக்கு நான் காமிக்கிறாங்க. இதை வந்து இப்போ இந்த சூடு எண்ணெய் இதில் ஊற்றுறோம். சவுண்ட் வரல. ஏய், இந்த வருது என்னது? வரல. பட் இது வந்து விநாயகர், இது வந்து முருகர். இது ரெண்டு காவலுக்கு வச்சுக்கிட்டு நான் சட்டியில் எண்ணெய் வச்சு பலகாரம் போட்டுருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக. ஆறவே வேண்டாம், சூடாகவே நல்லா முறுமுறுப்பாக இருக்கு. மாசம் செம்மையாக இருக்கு. இப்படி போட்டுட்டே இருக்கும்போது சாப்பிட்டா டப்பா